உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என்னங்க, என்னை அழ விட்டுடுச்சுங்க, இது என்னை அழ விட்டுட்டாங்க, என்ன பண்றது அப்படின்றீங்களா? தேவன் கண்ணீரை துடைப்பார், உங்க கண்ணீரை துடைப்பார். என்னை யாராவது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும், என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படி யாருமே இல்லையே. அப்படியே அந்த நபர் என்னை புரிஞ்சுக்கிட்டா கூட என்னுடைய கண்ணீரை யார் துடைப்பா அப்படின்றீங்களா? எனக்கு உடனடியாக விடுதலை வேணும்னா நம்ம தேவன் இருக்காரு, அவர் கண்ணீரை துடைப்பார். சரிங்களாங்க? தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவாரு. கண்ணீரை துடைப்பதற்கு இயேசுவை தவிர வேற யாருமே இல்லைங்க. உங்களை புரிஞ்சுப்பார். எதற்காக, எந்த மனநிலையில இருக்கீங்க? மனசு உடஞ்சு அழுதுட்டு இருக்கேன், இது வேதனைப்படுத்துது, அதனால்தான் அழுகுறேன் அப்படின்றீங்களே. என்னை காப்பாத்த யாராவது இருக்காங்களா? என்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு டாக்டர் இருக்காங்களா? என்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா? என்னை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒரு அட்வொகேட் இருக்காங்களா? அப்படிதானே கவலைப்படுறீங்க. ஏசு இருக்காருங்க, ஏசு இருக்காருங்க, உங்களை காப்பாத்துவாருங்க. அல்றதை நிறுத்திடுங்க. அவர் உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டாரு, உங்க வேதனை எவ்வளவுன்னு தெரியும் அவருக்கு. சரிங்களா? அழாதீங்க, அழாதீங்க. ஏசு புரிஞ்சுக்கிட்டாரு, உங்க கண்ணீர் துடைக்கப்படும். அவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இருக்காங்களா? ஏசு. அவங்க உங்களை காப்பாத்துவார். நம்ம ஹீரோ ஏசு தாங்க. கரெக்டா காப்பாத்துவாரு, உங்களை அழ விட மாட்டாரு, அழ வைக்க மாட்டாரு. சரிங்களாங்க? உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, எது உங்களை அழ வைக்குதோ அதை சரி பண்ணி கொடுத்துருவாரு. எல்லாமே சரியாகும். இது சரியாகுமா அப்படின்னு ஏக்கத்துடன் கேள்வி கேட்டு நின்றுட்டு இருக்கீங்களா? ஐயோ, பயங்கர சந்தேகத்துடன் இதெல்லாம் சரியாகுமா ஏக்கத்துடன் கேள்வி கேட்டிருக்கிற உங்களுக்கு தான் இயேசு சொல்றாங்க, சரியாகும். என்னங்க, வாழ்க்கை ஃபுல்லாவே இது என்ன அழ வைக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நின்றுடும், ஸ்டாப் ஆயிடும். நம்ம ஹீரோ ஏசு இருக்கார்ல, அவர் கண்ணீரை துடைப்பார். ஓகேங்களாங்க? ஆதியாகமம் 21:16 எடுத்து படிச்சு பாருங்களேன். அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். யாருங்க அவங்க? ஆகார் என்ற பெண். என்னங்க, பெரியவங்க இவ்வளவு சத்தமிட்டு அழுலாமாங்க? பெரியவங்களா இருக்காங்க, பெரிய பெண்ணு, பெரிய லேடி. அவங்க ஏங்க இவ்வளோ சத்தமிட்டு அழணும்? அழுறது கூட இந்த காலத்துல சுதந்திரம் இல்லை. பெரியவங்க அழக்கூடாது, சின்னவங்க பசங்க அழலாம். என்னங்க பண்றது அப்படின்றீங்களா? ஆகார் அழுதாங்க, சத்தமிட்டு அழுதாங்க. என்ன நடந்துச்சு? அவங்க வனாந்தரத்துல மாட்டிக்கிட்டாங்க, அதனால அவங்க அழுதாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த வனாந்திரத்துல என்ன காப்பாத்துறதுக்கும் என் பையனை காப்பாத்துறதுக்கும் யாராவது இருக்காங்களா? என்னுடைய கஷ்டங்களை சொல்லக்கூட இங்க ஆள் இல்லையே, என்னுடைய வேதனையை சொல்லக்கூட ஆள் இல்லையே அப்படின்னு சத்தமிட்டு அழுதாங்க வனாந்தரத்துல. எவ்வளோ சத்தமிட்டு இருந்தாலும் யாருக்கும் கேட்டிருக்காதுங்க. ஆனா பரலோகத்தின் தேவனுக்கு கேட்டுருச்சு. தேவதூதனை அனுப்புனார். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த வனாந்திரத்துல ஆகாருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு, அவளுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு உடனே தேவதூதனை அனுப்புனாரு. அவர் காலம் தாமதிக்கல, டிலே பண்ணல, தாமதிக்கல. உடனே தேவதூதனை அனுப்பி கணத்தை காமிக்கிறாரு. தண்ணி எடுத்து குடிக்கிறா, அவங்க பையனுக்கும் கொடுக்குறா. பார்த்துக்கோங்க, நம்ம தேவன் அலை விட மாட்டாரு, அலை வைக்க மாட்டாரு. சரிங்களாங்க? உங்க பிரச்சனைகள் எல்லாமே தேவன் சரி பண்ணி உங்க கண்ணீரை துடைப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்க பிள்ளைங்க ஐயோ என்று அழுதுட்டு இருக்காங்க. முடியலையே, வேதனையா இருக்குதுன்னே அழுகுறாங்க. என்னை யாராவது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, யாராவது இருக்காங்களான்னு நினைச்சு அழுகுறாங்க. ஹீரோவாக நீங்க இருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுடைய கண்ணீரை துடைப்பீங்க. சாமி, உமக்கு நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாகுவதாக. சாமி ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. உங்க பிள்ளைங்களை ஆரோக்கியமா வச்சுக்கோங்கப்பா. ஜீவ புஸ்தகத்துல மனிதனா பிறந்தா பேர் இருக்கணும், இல்லைன்னா நீங்க நரகத்துல புடிச்சு தள்ளிடுவீங்க. நாங்க நரகத்துல எல்லாம் போய் வாழ முடியாது, அங்க தீ எரியுது, அங்கெல்லாம் போக முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, நல்லா அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை கொஞ்சம் பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. நாங்க பரலோகத்துக்கு போகதானப்பா ஆசைப்படுறோம், அதனாலதான் உங்களை வணங்குறோம். உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. 2வது தடவை இந்த பூமிக்கு நீங்க வரப்போறீங்க. ஒரு நொடி, அந்த ஒரு நொடி இருக்க போறீங்க. அப்போ எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்துல பறந்து உங்களை பார்க்க வருவோம்ப்பா, உங்களை சந்திக்க நாங்க வருவோம். அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சுத்தமா வச்சுக்கோங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்துற ஆட்சியில எல்லாம் எங்களால வாழ முடியாதுப்பா. 3வது தடவை கூட நீங்க இந்த பூமிக்கு வருவீங்க, 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.